இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 3:13. ராத்திரிக்கு தங்கிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லா இருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ரூத் போவாஸை திருமணம் செய்ய விரும்பி ராத்திரியில் அவன்கிட்ட வந்து அவனோட போர்வைக்குள்ளே ஒளிஞ்சு படுத்துக்கிறாள். அப்போ போவாஸ் எழுந்து நீ யாருன்னு கேட்கும்போது நான் ரூத்துன்னு சொல்கிறான். அப்போ உனக்கு என்ன வேணும்னு போவாஸ் ரூத்தை பார்த்து கேட்கும்போது என்னை திருமணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்குறா. அப்போ போவாஸ், என்னை விட செல்வந்தன் இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கான், காலையில் அவனை பார்த்து பேசுகிறேன், உன்னை அவன் திருமணம் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் உன்னை திருமணம் பண்ணட்டும், அப்படி அவனுக்கு சம்மதம் இல்லைன்னா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு போவாஸ் சொல்கிறான். அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பெண்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற சில மனுஷர்கள் மத்தியில் போவாஸ் மாதிரி சில நல்ல ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ரூத்தின் கதையில் ரூத்தை பற்றியும் நகோமியை பற்றியும் தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். போவாஸை பற்றி கொஞ்சம் தான் பேசுகிறோம். போவாஸோட சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா அதுக்கு காரணம் போவாஸ். போவாஸுக்கும் ரூத்துக்கும் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவன் பேர் ஓபேத். அது யாருன்னா தாவீதோட தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் தான் ஓபேத். அப்போது தேவன் எவ்வளோ பெரிய சந்ததியை போவாஸுக்கு கொடுத்துருக்கிறாரு. உதவி கேட்டு வந்த ரூத்தை எப்பயுமே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காம அவளோட குணத்தை மட்டுமே பார்த்து மதிப்பு கொடுத்தா அந்த போவாஸ். அந்த குணத்துக்காக போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணவும் செய்கிறான். அப்போ கூட அவனை காட்டிலும் ஒரு செல்வந்தன் இருக்கான், அவன் கூட ரூத் வாழ்ந்தால் இன்னும் அவளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறான். எத்தனையோ ஆண்கள் பெண்களை இச்சைகளுக்கு மட்டுமே பார்க்குறாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, மற்ற பெண்களாக இருந்தாலும் சரி. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறது இல்லைன்றதையும் தாண்டி ரொம்ப கோபம் உள்ள தேவனாக அவங்க மேலே இறங்கி கண்டிப்பாக அழித்து போடுவார். தேவனோட பிள்ளையில் இருக்கிற ஆண்கள் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சாத்தானோட பிள்ளைகள் நிச்சயமாக அழிவை தேடிப்பாங்க. அப்போது இந்நாள் வரைக்கும் திருந்தாத ஆண்கள் இனிமேலாவது போவாஸை போல பெண்களை மதிக்க கற்றுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் தேவன் போவாஸை ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதிப்பார். ஆமேன்.